குரல் இன்பம் சேனல் நேயர்களுக்கு அன்பான இனிய திருக்குறள் வணக்கம். இன்று குழந்தைகளுக்கு திருக்குறளை எவ்வாறு கற்றுக் கொடுப்பது என்பது பற்றி காண்போம். திருக்குறள் 7 சீர்களை கொண்ட குரல் வெண்பா. பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளும் திருக்குறளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் விடியற்கால நேரத்திலேயே எழுந்து தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு திருக்குறள் அமைப்புகளும் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் சொல்வதை திரும்ப திரும்ப கேட்டு மெய்ப்பாடுகளுடன் உடல் அங்க அசைவுகளுடன் அதை ஞாபகமாக சொல்லி நன்கு மனப்பாடம் செய்து கொள்கிறார்கள். 13 நிமிடங்களில் 1330 குறட்பாக்களையும் ஒப்புவித்து சாதனை படைத்துள்ள குழந்தைகளும் உண்டு. தொடர்ந்து கற்றுக்கொண்டே வந்து கொண்டுள்ளார்கள். எழுத்துக்களை தெரிந்த குழந்தைகள் எழுத்துக்களை கூட்டி திரும்ப திரும்ப 5 முறை ஒவ்வொரு சொற்களையும் சொல்லி மனப்பாடம் செய்பவர்கள் உண்டு. திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று 7 சீர்களையும் பொறுமையாக தனித்தனியாக சொல்லி நன்கு புரிய வைத்து 5 முறை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுவே 2வது குறட்பா. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் என்று அந்த திருக்குறளுடைய பொருளை புரிந்து கொண்டு அதற்கு பிறகும் கற்றுக் கொடுக்கலாம். இந்த குறட்பாவில் இறைவனின் திருவடிகளை வணங்காதவர் எவ்வளவு கற்றிருந்து என்ன பயன் என்பது போன்று பொருள் அமையும். ஆகவே திருக்குறளை பொருளறிந்து அந்த சொற்களை பிரித்து கற்றுக் கொடுக்க இயலாதவர்கள், தெரியாதவர்கள் இந்த குறளின் பொருளை புரிந்து கொண்டு கற்றுக் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். நன்கு மனப்பாடம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஒரு அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாவை முதல் சீர் நினைவில் கொண்டு அதை ஞாபகமாக அடுத்தடுத்து சொல்லி முடிக்க வேண்டும். 133 அதிகாரத்திற்கு ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்களாக 1330 குறட்பாக்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்தை 10 பாடல்களையும் மனப்பாடம் செய்த பிறகு அடுத்த அதிகாரத்தில் உள்ள முதல் திருக்குறளினுடைய முதல் சொல் சொன்ன பிறகு அந்த திருக்குறளை சொல்லி முடித்த பிறகு அடுத்த குறட்பாவின் முதல் சொல்லை நினைவில் கொண்டு தொடர வேண்டும். அதே போல முடியும் சொல்லையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதே போல அதாவது அந்தாதி என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல் அந்தமும் ஆதியும் நினைவில் கொண்டு அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டே வரும் பொழுது முதல் குறட்பா தொடங்கி 10வது குறட்பா முடியும் வரை தொடர்ந்து அப்படியே சொல்லி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இதையும் எப்படி ஒரு குறட்பாவை தொடர்ந்து 5 முறை மனப்பாடம் செய்கிறார்களோ அதே போல ஒரு அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாவையும் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது நன்கு நினைவில் நிறுத்தலாம். இதே போல ஒவ்வொரு அதிகாரமாக முடித்து கொண்டே வந்தால் சிறப்பாக 1330 குறட்பாக்களையும் நன்கு மனப்பாடம் செய்து சொல்லலாம். ஆகவே அது அவரவர்கள் மனப்பாடம் செய்யும் திறமை பொறுத்து நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஆர்வமுள்ள அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுத்து திருவள்ளுவர் பெருமான் வழங்கிய திருக்குறளை உலக நூல் என்று போற்றும் அளவு மேலும் சிறப்பாக கொண்டு செல்ல உலக நூல் என்று நாம் உறுதியிட்டு சொல்லும்படியாக நன்கு கற்றுக் கொடுத்து அதனுடைய சிறப்பை அறிய வேண்டும். திருக்குறளை கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதன்படி நாம் வாழவும் செய்ய வேண்டும். ஆகவேதான் வாழும் வள்ளுவம் என்று கூறுகிறார்கள். இவ்வளவு சிறப்பான திருக்குறளை நாள்தோறும் விடியலில் எழுந்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளின் மனப்பாடு திறன் ஆர்வத்திற்கு ஏற்ப நன்கு கற்றுக் கொடுத்தால் அந்த ஒரு பழக்கம், நல்ல பழக்கம், நல்ல ஒழுக்கம் அனைத்தும் குழந்தைகளிடையே ஏற்பட்டு சிறப்பானவர்களாக வாழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. அந்த பழக்கத்தை பெற்றோர்கள் இல்லத்திலேயே தொடங்கி பள்ளியில் சென்று சிறப்பாக வாழ்வில் செம்மையடைய அனைவரும் வாழ்த்தி, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற
பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் ஒளிபரப்பப்படும் அனைத்து காணொளிகளையும் கண்டு கேட்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.